ஏ ஹாய். ரவிஹேமா வீட்டோட 10வது ஆண்டு நவராத்திரி விழால இன்னைக்கு வந்து 4வது நாள். ஸோ நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு 4வது நாளோட மகாலட்சுமி தேவியோட முதல் அம்சமா இந்த 4வது நாள் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். ஏன்னா முதல் 3 நாள் வந்து துர்கா தேவிக்கான வழிபாடு நம்ம முடிச்சோம் நல்லபடியா. ஸோ இடையில உள்ள 3 நாள் வந்து மகாலட்சுமிக்கான வழிபாடு, கடைசி 3 நாள் சரஸ்வதி தேவிக்கான வழிபாடு. அதன்படி இன்னைக்கு மகாலட்சுமியோட 3 நாட்கள்ல முதல் நாள் நவராத்திரியோட 4ஆம் நாள்ல இருக்கும். இன்னைக்கான தேவி வந்து நம்ம வீடியோல சொன்ன மாதிரி குஸ்மாண்டா தேவியும் வைஷ்ணவி தேவிக்கான வழிபாடு இன்னைக்கு சிறப்பாகவே நம்ம பண்ணோம். தேவிக்கு பிடித்தமான கதம்ப சாதமும் அது மாதிரி மஞ்சள் நிற ஆடையும் நம்ம உடுத்திட்டு தேவி வந்து வழிபாடு பண்ணது இன்னைக்கான சிறப்பு. ஸோ 4ஆம் நாள் பூஜை வந்து நம்ம வீட்டில் இப்போதான் ரொம்ப மிக சிறப்பாக முடிஞ்சது. வெள்ளிக்கிழமைங்கிறனால கூடுதலா சிறப்பாகவும் இன்னைக்கு அமைஞ்சது. ஸோ அதே மாதிரி நாளைய தினம் வந்து நவராத்திரியோட 5ஆம் நாள், மகாலட்சுமி தேவியோட 2வது அம்சமான நாள். நாளைக்கு நம்ம வழிபடக்கூடிய தேவியோட பெயர் என்ன பார்த்தோம்னா ஸ்கந்த மாதா, அப்புறம் மகேஸ்வரி தேவி. ஸோ இந்த ஸ்கந்த மாதாங்கிற தேவிக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து சதி தேவியை இழந்த சிவபெருமான் வந்து கடும் தவத்துல இருப்பாரு. ஸோ சதி தேவியும் சிவபெருமான மறுபடியும் வந்து நம்ம அடையணும் அப்படின்னா அவங்களும் வந்து பூலோகத்தில் தவத்துல இருப்பாங்க. இந்த 2 பேரோட தவத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு தாரகாசுரன் சூரபதுமனை வந்து வரம் செய்யக்கூடிய ஸ்கந்த பெருமான் நம்ம கார்த்திகை முருகப்பெருமான் வந்து தோன்றுவார். ஸோ அந்த கணத்துல 6 பெண்கள், அந்த கார்த்திகை பெண்கள் சொல்லக்கூடிய 6 பெண்களும் 6 தாமரை மலர்கள்ல 6 நெற்றிக்கல்ல இருந்து வந்து சிவபெருமான் எடுத்து வளர்த்து வருவாங்க. ஸோ அந்த சரவண பொய்கை நதிக்கரையில வளர்த்து வருவாங்க. ஸோ அந்த முருகப்பெருமான் ஒரு வயதிற்கு வந்தவுடன் அந்த பராசக்தி சென்று அந்த 6 முகங்களையும் இணைத்து ஒருமுகமாக்கி சண்முக பெருமான் ஆக்குவாரு. ஸ்கந்தன் அப்படின்னா சண்முகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அந்த ஸ்கந்த பெருமான அனைத்து உருவாக்கியதால் அந்த தேவிக்கு பெயர் ஸ்கந்த மாதா. ஸ்கந்தனுடைய அம்மாவுக்கு வந்து மாதான்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஸ்கந்த மாதான முருகனுடைய தாய் அந்த பார்வதி தேவியை தான் குறிக்கும். அந்த தேவிக்கான நாளாவும் நம்ம கருத போறோம். அதே மாதிரி மகேஸ்வரி வந்து மகேஸ்வரனோட துணைவி மகேஸ்வரி. ஸோ இந்த 2 தேவிக்கான நாளா இந்த 5வது நாள் நவராத்திரி தினத்துல கொண்டாடுறோம். அந்த தேவிக்கு பிடித்தமான நிவேதனம் பார்த்தோம்னா தயிர் சாதம். ஏன்னா அது மகாலட்சுமிக்கான பூஜைனால தயிர் சாதம் நம்ம வந்து நிவேதனம் பண்ணணும். அதே போல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த ஆடையை வந்து நம்மளும் அணிஞ்சுக்கலாம். தேவிக்கும் பச்சை நிற வஸ்திரங்கள்ல வந்து அலங்காரம் செய்து வழிபடலாம். அது கூடுதல் சிறப்பு. ஸோ நாளைய தினம் வந்து இந்த நவராத்திரி 5ஆம் நாள் நம்ம வீட்டில் என்னென்ன பூஜை பண்ணோம், 6ஆம் நாளுக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணணுங்கிறத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட குழு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்க குழுவை எனக்கு போட்டோ வந்து பிளாக் பண்ணுங்க. நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.